ஹலோ. சொல்லு பொருணி. எங்க இருக்கிற? ஆஃபீஸில் தான். வேற எங்க இருப்பேன்? என்கிட்டயே போய் சொல்றியா? என்ன பொய் சொல்றேனா? அது நான் ஏன் பொய் சொல்லணும்? நீ ஆஃபீஸில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், சும்மா கலாய்க்காத. ஆஃபீஸில் தான் இருக்கேன். நீ ஆஃபீஸில் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன், புரியலையா? ஏண்டி, ஆஃபீஸில் இல்லாமல் நான் வேறு எங்கே இருப்பேன்? எதுக்கு காலங்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்க? நீ இப்போ ஐஸ்கிரீம் பார்லரில் தானே இருக்க? ஆமாம், அங்கே தான் இருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? பின்ன ஏன் என்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன்னு போய் சொன்னேன்? ஏய், நானே ஆஃபீஸில் அப்படியே கொஞ்சமாக ஒரு போக்கு காட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கேன். நீ வந்து கேட்டேன்னா பின்ன பார்லரில் இருக்கேன்னா சொல்ல முடியும், ஆஃபீஸில் இருக்கேன்னு தான் சொல்ல முடியும். அது சரி, நான் ஆஃபீஸில் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லடி, உன் நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லையா? அதான் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணேன். அப்புறம் உன் டேபிள் அடிச்சுட்டே இருந்தது, நீ எடுக்கலன்னு பக்கத்தில் இருக்கிறவர் தான் எடுத்தார். அப்போ தான் சொன்னார், இல்லை நீ ஆஃபீஸில் இல்லைன்னு. ஓ சரி, நேற்று கிருஷ்ணா வீட்டுக்கு போன போல. என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? ஆமாம், சார் கூப்பிட்டுருந்தாரு. சரி பூரணி, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற? நீ என்ன திடீர்னு எங்கே காணாமல் போன? எனக்கு என்னோட வேலைடி, என்னோட பிஸ்னஸில் சின்ன பிரச்சனை, அதான் வெளியே வந்திருக்கேன். சரி, நீ எங்கே இருக்க? எந்த ஊரில் இருக்க? கேப்படி, நீ இங்கே இருக்கிற பார்லர் வந்ததையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு சொல்லணும், அப்படி தானே? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் கிருஷ்ணா கம்பெனியில் ஜஸ்ட்டு எதுக்கு ஒர்க் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே? தெரியும். பின்ன என்னையும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி நினச்சியா? சாரி பூரணி. இங்கே பாரு, உன் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன். நீ மற்றவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காத. உன் வேலை எது உண்டோ அதை மட்டும் பாரு. கம்பெனிக்கு போனோமா, ஒர்க் பண்ணமா, ஃபைலை சப்மிட் பண்ணமா, வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இரு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு மற்றவங்கள ஹெல்ப் பண்ணுறேன், நான் பெரிய தியாகி அப்படின்னு கிளம்புனேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றவே யாராவது வர வேண்டியிருக்கும். பூரணி, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் ஏன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்? எனக்கே 100 பேர் உதவி பண்ணணும். கையில் ஒத்த பைசா காசு இல்லை, சொந்த பந்தம்னு ஒரு உறவு இல்லை, இருக்க சொந்தமாக வீடு இல்லை. இந்த நிலைமையில நான் போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேனா? என்னடி உளறுற? இதை பாரு, என்கிட்ட சும்மா எதையாவது உளறி தப்பிக்கலாம்னு நினைக்காத. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக பிடிக்காது. உன் மேலே நான் கொஞ்சோண்டு ஒரு பரிதாபம் வச்சுருக்கேன், அதை நீயே கெடுத்துக்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இப்போல்லாம் அடிக்கடி வெளியே போறியா? இன்னைக்கு கூட ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்திருக்க. அது என்னன்னு தெரியல சித்ரா, என்னவோ எனக்கு நீ என்னைய ஃபாலோ பண்ணுற மாதிரியே தோணுது. நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ வர்ற மாதிரி தோணுது. ஆமாம், நீ பெரிய அமிதாப் பச்சன், நான் உன்னையே ஃபாலோ பண்ணி வரேன். ஏண்டி நீ வேற. சரி, எப்போ இங்கே வர போகிற? இங்கே பாரு சித்ரா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப பாவம், ரொம்ப அப்பாவி, அம்மா அப்பா இல்லாதவ. உன் மேலே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பரிதாபம்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் நீயே அதுக்கு எடுத்துக்காத. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் வேலையை மட்டும் பாரு. மற்றவங்க விஷயத்தில் உதவுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு எதுலையா போய் மாட்டிக்காத. அப்புறம் நீ எதுலையா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் பக்கத்தில் கூட இல்லை. உன்னை யாராவது போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் உன்னை காணோன்னு தேடுறது கூட ஆள் இல்லை தானே? என்னடி ஒரு விதமாக பேசுகிற? எனக்கு புரியலை. என்னை யார் கொல்ல போகிறாங்க? நான் யாருக்கு உதவிக்கிட்டு இருக்கேன்? இல்லடி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் பக்கத்தில் இல்லைல்ல, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் சொன்னேன். அப்புறம் கிருஷ்ணா உன்னை ஆஃபீஸில் திட்டினானா? ஆமாம் பூரணி, நான் ஒரு ஃபைலை உன்ட்ட கொடுத்து விட்டேன்ல, அதுக்கு தான் எல்லா திட்டும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதை போய் சொல்லிக்கிட்டு நான் கூடிய சீக்கிரம் அங்கே வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏண்டி, அப்போ மறுபடியும் ஆஃபீஸ் வந்துடுவியா? எப்போ வருவே? இல்லை, மறுபடியும் கிருஷ்ணா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. என்னோட கம்பெனிக்கு தான் போக போகிறேன். அங்கேயே 1000 வேலை கொட்டி கிடக்குது. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆதி காணாமல் போயிட்டாங்க. யாரு? நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்தாலே
அவளா? ஆ, அவளேதான். அவளுக்கு தான் கல்யாணம் வச்சிருந்தாங்களே, பின்ன என்ன? தெரியலடி, திடீர்னு காணாம போயிட்டா. அப்புறம் இந்த பாரு சித்ரா, எனக்கு மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறது சுத்தமாக பிடிக்காது. நீயும் அந்த மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தலையிடாத. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? புரியுதுடி. என்ன புரியுது? மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு புரியுது. புரிஞ்சா சந்தோஷம். அம்மா, வாடாராம். என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்னாச்சு? புருஷனை முன்னாடியும் ஜோடி வந்து நிற்கிறீங்க, வெளியே எங்கேயும் போகிறீங்களா? அத்தை, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தோம். என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும்மா. போய் கடவுளை வணங்கிட்டு வாங்க. அவரோட ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாருக்கும் இப்போ தேவைப்படுது. சரிங்கம்மா. எந்த கோயிலுக்கு போகிறீங்க? அத்தை, பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகலான்னு இவர் சொன்னார். ஆனால் எனக்கு தான் இஷ்டமே இல்லை. ஏமா, என்னாச்சு? அத்தை, யாராவது பார்ப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டதை வச்சு என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் கேட்பாங்க. ஒரு சில பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை குத்தி காட்டுன்னே கேட்பாங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்க பாரு மீனா, இந்த உலகத்துல நீ நல்லா வாழ்ந்தாலும் உன்னை பேசுவாங்க, நீ நல்லா வாழலைனாலும் உன்னை பேசுவாங்க. பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பயந்து நம்ம வெளியே போகாம இருக்க முடியாது. இப்ப என்ன நடந்து போச்சு? கொலையா நடந்து போச்சு. அவ எங்க இருந்தாலும் என் புள்ள கிருஷ்ணா கூட்டிட்டு வருவான். நீ கவலையே படாம கோயிலுக்கு போயிட்டு வா. நானும் அதே தம்மா சொல்றேன். இவ தான் பயந்துகிட்டே இருக்கா. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நமக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. தைரியமா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உங்க வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, மனசுடைஞ்சு போய் இருப்பாங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற நேரத்துலயாவது அவங்க கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அங்கேயே போய் ஆதியை பத்தி பேச வேண்டாம். ஆனால் அத்தை, குழந்தை ஆதி எங்கே இருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. இங்க பாருமா, என் பிள்ளைகிட்ட இப்போ வரை நான் ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கு காரணம் என் பிள்ளை மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை. அவன் தப்பான எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான். நீயும் நம்பு. அவங்க எது கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ண வேணாம். அந்த டாப்பிக்கே நீங்கள் பேசாதீங்க. எண்ணி 10 நாளுக்குள்ள எப்படியாவது ஆதியை கண்டுபிடிச்சிடுவான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அத்தை. சரிங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா, நீங்களும் ஒன்னா வாங்கல. வெளியே வந்தா உங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. சின்ன ஜெருசுங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கீங்க. சரிங்கம்மா. அத்தை, வர்றப்ப உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லைம்மா, எதுவும் வேணாம். நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வாங்க. அடடே, வாங்கண்ணா. வாங்க மதினி. என்ன முத்து, எப்படி இருக்கிற? ஆ, நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அண்ணன் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். மதினி, தேங்க்யூ. உங்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். சரி முத்து, எங்க அண்ணன் எங்க? அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. என்ன, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிருக்காரா? இன்னைக்கு உங்க கல்யாண நாள். நீங்க 2 பேரும் வெளியே எங்கேயும் போகலையா? கோயிலுக்கு கூடவா போகல? இல்லை அண்ணா, அது முத்து. யார் வந்திருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அத்தை, அண்ணனும் மதினியும் வந்திருக்காங்க. யாரு, மீனா வந்திருக்காளா? ஆ, ஆமாங்க அத்தை. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. இருக்கட்டும் அத்தை. எங்கே அவசரமா போகணுமா மாப்பிள்ள? இல்லையா அத்தை, இங்கதான் வந்தோம். அப்புறம் என்ன, உட்காருங்க. மாமா எங்க அத்தை? உள்ள ரெஸ்ட் எடுக்காருங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? காஃபியா டீயா? இல்ல அத்தை, எதுவும் வேணாம். இன்னைக்கு எங்க கல்யாண நாள் இல்ல, அதான் வீட்டுல அம்மா விருந்துக்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்தோம். வயிறு ஃபுல்லா இருக்கு. ம், சரிங்க மாப்பிள்ள. அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கோம்மா. அம்மா, இன்னைக்கு தானே அண்ணனுக்கும் மதனிக்கும் கல்யாண நாள். எதுக்கு அண்ணன் ஆஃபீஸ் போயிருக்கு? வீட்டில் இருக்க வேண்டிதானே? அண்ணனும் மதனியும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? வருஷம்லாம் உழைக்கிறோம், இன்னைக்குமா உழைக்கணும்? இதை பாரு மீனா, இந்த வீட்டில் யாரும் எந்த கொண்டாட்டத்தையும் கொண்டாடுற மனநிலைமையில இல்லை. அவ காணாம போய் எங்களை நார் அடிச்சிட்டா. எல்லா இடமும் கெட்ட பேரு. வெளியே கடை தண்ணிக்கு கூட மூஞ்ச காட்ட முடியல. அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா வெட்டிங் டே செலிப்ரேஷன் பண்றீங்க. ம். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்களே வேணாம் தான் நினைச்சோம். ஆனா அம்மா தான். ஆமா மருமகனே, உங்க அம்மாக்கு என்ன பண்ணதெல்லாம் உங்க தம்பி தானே.
என் பொண்ணு தானே கடமை போயிருக்கா. அம்மா அவ கிடைச்சிருவாம்மா, கவலைப்படாதீங்க. நான் ஏன் கவலைப்பட போறேன்? என்னை பத்தி கவலைப்படாதவள நான் ஏன் நினைக்கணும்? நான் ஏன் கவலைப்படணும்? என்னை பொறுத்த வரைக்கும் அவ செத்து போயிட்டா. அத்தை, நீங்க பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணு காணாம போயிருக்கா. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருக்காளோ, அவ அந்த மாதிரி செத்து போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்படின்னா அதை நீங்க உங்க தம்பி கிட்ட தான் சொல்லணும். அத்தை, என்னதான் பிரச்சனை? அவ வந்துருவா அத்தை. ஏன் மருமகனே, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து எனக்கு ஒரு புள்ள இருந்து கல்யாணம் பண்ணாம அவளை கூட்டிட்டு போய் எங்கேயோ வச்சுக்கிட்டு இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுனா நீங்க இப்படிதான் பொறுமையா பேசுவீங்களா? வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களேன்னு வாங்கன்னு கேட்டேன், இல்லைன்னா வாங்கன்னு கூட கேட்டிருக்க மாட்டேன். அம்மா நீ என்ன பேசுற? நீ கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. போதும்டி, பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். பெரிய பேர் போன குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பம். உள்ள வந்து பார்த்தா அவ்வளவு நாறுது. மீனா, புறப்படு, நம்ம கிளம்பலாம். இதோ பாருங்கம்மா, அம்மா வீட்டுக்கு போகலாம். நாங்கள் வந்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு இந்த வீட்டுக்கு வந்தோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுது. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தா ஏன்னு கேளுங்க. உங்க யாரையும் வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கவும் இல்லை, நான் போங்கன்னு சொல்லவும் இல்லை. வரணும்னு இஷ்டம் இருக்கிறவங்க வாங்க, இல்லை போகணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா போகலாம். நான் யாரையும் பிடிச்சு நிறுத்த மாட்டேன். மீனா, கிளம்பு. இவ்வளவுதான் நம்மளுக்கு மரியாதை. அண்ணா இருங்கண்ணா, நீங்களும் கோவப்படாதீங்க. இதோ பாருமா, இனிமே 2 அண்ணனுங்களை பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வா. நான் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அத்தை, நீங்க வருத்தத்துல இருக்கீங்க, எனக்கு புரியுது. அதுக்காக வீடு தேடி வந்தவங்களை எதுக்கு இப்படி காயப்படுத்துறீங்க? ஏன் மனசை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்கள வெளியே அனுப்புறீங்க? இப்படி பண்றதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா? இல்ல ஆதி தான் திரும்ப வந்துட்டாளா? இல்ல நடந்த பிரச்சனையெல்லாம் இப்ப மறுபடியும் பழைய மாதிரிடுமா? ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்க்கும்போது அந்த பூரணி மேல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனா கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி இதுல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க மட்டும் கிருஷ்ணா சார் அனுப்பின ஆளு, அவங்கள பத்தி ஃபாலோ பண்றீங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சது அந்த பூரணி உங்களை சும்மாவே விட மாட்டா. ஆமா சார், எனக்கும் அதுதான் தோணுது. ஒரு டவுட்ல இருக்கும்போதே இவ்வளோ மிரட்டுறா. இது உண்மைன்னு தெரிஞ்சதுடா அவ என்ன பண்ணுவானே தெரியாது. இதோ பாருங்க, இதுக்கப்புறம் இதை நான் பாத்துக்கிறேன். இது இப்படியே விட்டுருங்க. கிருஷ்ணாட்ட நான் பேசிக்கிறேன். சாரி சார். எதுக்குமா? நான் விலக போறதில்ல சார். என்ன சொல்ல வரீங்க? சார், முதல்ல ஆதியை கடத்தினது பூரணியா இருக்குமோன்னு சந்தேகம் மட்டும் தான் இருந்தது. ஆனா இப்ப ஆதியை கடத்திருக்கிறது பூரணியா இருக்கும்னு ஒரு 90% நம்பிக்கை வந்திருக்கு. அவளோட பேச்சும் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல பெண் வாங்குறது சரியா இருக்காது. இங்க பாருமா, பூரணி ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது. அவளும் பெரிய பிசினஸ் குடும்பத்துல இருந்து வந்தவதான். அவளை நீ ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சாலே உனக்கு என்ன பண்ணுவானே தெரியாது. நீங்க சொன்ன அதையே தான் சார் நானும் சொல்றேன். அவ சாதாரண பொண்ணு கிடையாது. அவளுக்கு எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருப்பாங்க. நீங்க போலீஸோ இல்லை போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோ இல்லை அன்யூனிஃபார்மோ எப்படி போனாலும் அவ விசாரிச்சிருவா. யாரு என்னன்னு நோண்டி நொங்க எடுத்துடுவா. ஆனா நான் போறப்ப இவ தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும். அதனால என்னால ஈஸியா அவகிட்ட நெருங்க முடியும். இங்க பாருமா, இதுல நிறைய பிரச்சனை வருமா. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன் சார். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லம்மா. இங்க பாருங்க சார், இதை நான் சாதாரண விஷயமாவே எடுத்துக்கல. கிருஷ்ணா சாருக்காக நான் இதை பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன். இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்றது எவ்வளவு முக்கியமான வேலைன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. கண்டிப்பா நான் இதை முடிச்சே தீருவேன். பாதியில திரும்பி போக மாட்டேன். நான் சொல்றத நீங்க கேட்கவே கூடாதுன்னு இருக்கீங்க. சாரி சார், ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சும் என்னால் அவளுக்கு உதவி பண்ணாம இருக்க முடியாது. இது என்னோட நேச்சர். சரிம்மா, உனக்கு எப்போ என்ன உதவி தேவைனாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். சரிங்க சார், நான் வரேன். ஓகேம்மா. ஹலோ சொல்லுங்க மணிகண்டன். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு இங்க வந்துட்டு போறா. எப்போ வந்தா? வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இப்பதான் திரும்பி போறா. என்ன விஷயமா வந்தா? மேடம், அது தெரியல. சார் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க. 2 பேரும் தனியா தான் பேசினாங்க. ஆனா நீங்க நினைச்ச மாதிரியே ஏதோ சீக்கிரட்டா நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு தான் புரியல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க அத்தை, போயிட்டு வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. முத்து என்ன பண்றா? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவங்க 2 பேரும் எங்க போனாங்களா?
அது அண்ணன் கொஞ்சம் பிஸியா, ஆஃபீஸ் போயிருக்காரு. முத்து வீட்டில் இருந்தா. ஓ அப்படியா, வெளியே போகலையா? சரி இருக்கட்டும். எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கல்ல? ஏதோ பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்காங்க அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏண்டா நீ எதுக்கு ஒருன்னு இருக்க? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, வர்றப்ப வேற எங்கேயாவது போகலான்னாரு. நான் நேரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதான் அப்படி இருக்காரு. சரி சரி, வெட்டிங் டேனா இன்னைக்கே போகணுன்னு என்ன இருக்கு? அடுத்த வாரம் போக வேண்டியதானே? சரிப்பா, நானும் அப்போ 4 வரை அவங்க வீட்டில் போயிட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும். அம்மா, நீங்களாம் உங்க வீட்டுக்கு போக வேணாம். ஏண்டா? போக வேணாம்னா போக வேணாம். மீனா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க. சரி, நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க, மீதி நாளைக்கு பேசுவோம். என்னங்க, நம்ம தான் மனசு கஷ்டப்பட்டு போய் வந்திருக்கோம். எதுக்கு அத்தைக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு? விடுங்க. என்ன மீனா, உன் வீடுங்கிறதுனால விட்டு கொடுக்காம பேசுறியா? இங்க பாருங்க, அம்மா பேசினாங்க, நீங்க பதிலுக்கு பேசுனீங்க. எங்க அம்மா பேசினது சரின்னு நான் சொல்லல. ஆனா நீங்க ஒரு நிமிஷம் ஒரு அம்மாவா இருந்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த தாயோட மனசு எப்படி தவிக்கும் தெரியுமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என் தங்கச்சி காணுங்கிறதுக்காக நான் அப்படியே உட்காந்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஆயிடுவீங்கல்ல. எல்லாருக்கும் எதுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துட்டுன்னு என் கஷ்டத்தை மனசுக்குள்ள போட்டி போட்டுட்டு உங்க கூட வந்தேன். உன் கஷ்டத்தை மறைச்சு இஷ்டம் இல்லாமலாம் என் கூட வர வேணாம். என்னங்க? நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். மொசக்குட்டி, எங்கடி இருக்க? உன்னை தேடாத இடம் இல்லை, ஏன் கிடைக்கவே மாட்டேங்கிற? நான் வருவேன்னு கொஞ்ச நேரம் காத்திருந்தாதான் என்ன? நீயா எங்கேயும் போயிட்டியா, இல்லை உன்னை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா? எங்க போய் உன்னை தேடுவேன்? ச்சே, உன்னை மிஸ் பண்ணிட்டேனடி. சார், யாரை பார்க்கணும்? செல்வம் இருக்கிறாரா? இருக்காரு சார். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? ம், வாங்கியிருக்கேன். உங்க பேரு சார்? கிருஷ்ணா. சார், ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். சார், சக்கரவர்த்தி குடும்பத்து கிருஷ்ணாவான்னு கேட்கிறாரு. ஆமா, சக்கரவர்த்தி குடும்பத்து கிருஷ்ணா தான். ஓ சாரி சார், நான் உங்களை பார்த்ததே இல்லையா, அதான் எனக்கு அடையாளம் தெரியல. சார் உள்ள கூப்பிடுறாரு. ஓகே. வாங்க மிஸ்டர் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் கிருஷ்ணா. ம், கிருஷ்ணான்னு சொன்னா தெரியல, சக்கரவர்த்தி கிருஷ்ணான்னு தான் எல்லாருக்கும் தெரியுது, அப்படித்தானே? சாரி சார், அது உங்க குடும்ப பேர் இல்ல, அது சொன்னதான் உடனே ஞாபகம் வருது. ஆனா செல்வம், எனக்கு செல்வம்னு சொன்ன உடனே உங்களை தான் ஞாபகம் வரும். உங்க குடும்ப பேரெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இந்த விஷயத்துல நான் ரொம்ப அன்லக்கி. என்ன சொல்றீங்க கிருஷ்ணா? அப்பா, உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்க மாட்டோமான்னு அவ்வளவு பேரும் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தோட வாரிசு நீங்க, ஏன் இப்படி? புரியல. அப்படி இல்லை செல்வம். இப்ப பாருங்க, உங்க பிசினஸ்ல நீங்க உழைக்கிறீங்க. நீங்க உழைக்கிறதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குது. செல்வம்னு சொன்னாலே உங்களை அடையாளம் தெரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களோட உழைப்பு இந்த இடத்துல அங்கீகரிக்கப்படுது. ஆனா நான் எவ்வளவு உழைச்சாலும் சக்கரவர்த்திங்கிற எங்க முன்னோரோட பேரு என்னை விடவே மாட்டேங்குது. கிருஷ்ணாக்குன்னு தனி அடையாளம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் ஓட்டமும் நின்ன பாடில்ல, அந்த பேரும் கிடைச்ச பாடில்ல. சாரி கிருஷ்ணா, இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இதே குடும்பத்துல தான் உங்க அப்பா இருக்காங்க, உங்க அண்ணா இருக்காங்க. இவங்களுமே உங்களை மாதிரி நிறைய உழைக்கிறாங்க. ஆனா அவங்களோட பேரு வெளியே தெரியறதே இல்ல. ஆனா கிருஷ்ணானா எல்லாருக்கும் உங்க பேர் தான் ஞாபகம் வரும். அதனால உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல நான் சொல்ல வரல. என் குடும்பத்தை பேர் அந்த சக்கரவர்த்திக்குங்கிறத ஈக்குவலாவோ இல்ல அதை தாண்டியோ என்னால வர முடியல. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆசை. கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாருக்கும் அடையாளம் தெரியணும். என்னோட தாத்தா பேரோ அப்பா பேரோ என் பின்னாடி இருக்கிறத நான் விரும்பவே இல்லை. சரி, இது என்ன வீட்டுக்குள்ளேயே ஆபீஸ் வச்ச மாதிரி இருக்கு? அதுவா, இது உங்களை மாதிரி ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் தான் வருவாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன், இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட், இல்ல ரொம்ப முக்கியமான அரசியல் புள்ளிகள் யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா இங்க வருவாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது வெளியே யாருக்குமே தெரியாது. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காஃபி ஆர் டீ என்ன குடிக்கிறீங்க? இல்ல, நோ தேங்க்ஸ். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஷியோர், சொல்லுங்க. இப்ப சமீபத்துல எங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்க. கிருஷ்ணா சார், ஆதி தானே சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி? அது இந்த சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க சார், நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? இங்க பாருங்க செல்வம், இந்த விஷயத்துல நான் உங்களை நம்பலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன 100% நம்பலாம். ஓகே செல்வம், ஆதி காணாம போயிட்டா. எனக்கு என்னவோ பூரணி மேலதான் சந்தேகம். பூரணி யாரு? ஆமி ஆண்டியோட பொண்ணு. ஓகே, அந்த ஜவுளி கடை. அவங்களே தான். சரி. அதனால எனக்கு நம்பிக்கையான ஒருத்தங்களை வச்சு அவளை ஃபாலோ பண்ண வச்சேன். ஆனா அவ நேரடி தாக்குதலா இருக்கணும்னு அவட்ட டைரக்டாவே ஃபோன் பண்ணி மிரட்டுறா. சரி. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எங்க போனாலும் இட் மீன்ஸ், நான் உங்ககிட்ட ஓப்பனாவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். என் கம்பெனில வேலை பார்க்குற சித்ராங்கிற ஒரு பொண்ணு தான் அவளை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். சாதாரண பொண்ணையா? ஆமா, ஆனா அவ ரொம்ப புத்திசாலி.
சரி சொல்லுங்க. ஆனா எங்க ஆபீஸ்லயே ஏதோ ஒரு ஸ்பை இருக்குமோன்னு எனக்கு டவுட் ஆகுது. ஏன் இந்த டவுட்டு? இல்ல, சித்ரா அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வெளியே போயிருந்தா. ஆனா கொஞ்ச நேரத்திலே பூரணி சித்ராவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டுக்கிறா. இவன் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொன்னதுக்கு நீ ஆபீஸ்ல இல்லைன்னு எனக்கு தெரியும், ஐஸ்கிரீம் பார்லர்ல இருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கா. சோ இவ்வளோ கம்மியான டைம்ல எப்படி அவ ஆபீஸ்ல இல்லைங்கிறதும் ஐஸ்கிரீம் பார்லர் போயிருக்காங்கிறதும் அவளுக்கு தெரிஞ்சது. சோ சித்ரா கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தானே அவளை ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட போட்டு கொடுத்துருக்கணும். சரியா சொன்னீங்க கிருஷ்ணா. நீங்க எப்படி அவளை ஃபாலோ பண்ண ஒரு ஸ்பையை வச்சீங்களோ அதே மாதிரி அவளோட ஆட்கள் யாரோ இருக்காங்க. இந்த இடத்துல தான் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இந்த இடத்துல தான் எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. என் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே யார்கிட்ட பேசுகிறாங்க, எவ்வளவு நேரம் பேசுகிறாங்க, எப்பெல்லாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு ஆஃப் த ரெக்கார்டாக வேணும். கிருஷ்ணா, ஆக்சுவலா இது தப்பு. தெரியும், ஆனால் நம்ம எந்த தப்பு பண்ண போகிறதில்ல. தப்பான ஒருத்தனை கண்டுபிடிக்கணும்னா இந்த வழியில் போய் தான் ஆகணும். இதை நீங்க சட்டப்படி பண்ணலாமே. இல்லை, எத்தனை பேரோட ஃபோன் கால்ஸை எப்படி ஒட்டு கேட்க முடியும்? சட்டப்படி அது ரொம்ப பெரிய தப்பாயிடும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே பெர்மிஷன் கிடைச்சாலும் எனக்கும் போலீஸ்குள்ளேயும் அவளுக்கு ஆள் இருக்கும்னு சந்தேகமாக இருக்கு. அது சரி, கருப்பு ஆடுகள் இல்லாத இடமா? எல்லா இடத்துலயும் கருப்பு ஆடுகள் இருக்கதான் செய்யும். சரி, நான் கேட்டது எப்போ கிடைக்கும்? இதுக்கு நீங்க டைரக்டா பூரணியோட நம்பரையே ட்ராக் பண்ணிடலாமே. அதை பண்ணாம இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா? அவளோட நம்பரை யூஸ் பண்ணவே இல்லை, அவங்க வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. அவள் வேற ஏதோ நம்பர் யூஸ் பண்றா. ஆனது என்ன நம்பர்னு எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க அவங்க அம்மாவுக்கு ஒரு கால்லாம் ட்ரேஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவ ரொம்ப புத்திசாலித்தனமா தான் இருப்பா. நம்ம அவ வழியிலே போய் தான் அவளை மடக்கணும். சரி கிருஷ்ணா, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இது நமக்குள்ள இருக்கட்டும். என்ன கிருஷ்ணா சார், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? கண்டிப்பா எனக்குன்னு ஒன்னா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா நிப்பேன். அந்த மாதிரி தான். நீங்க கேட்டது இந்த ரூமை தாண்டி வெளியே போகாது. உங்களை என்னையும் தவிர யாருக்கும் தெரியாது. வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கூட எனக்கு அவ்வளவு விசுவாசமானவன். நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ செல்வம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அசுர காதலுங்கிற எங்களோட காதல் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொருத்தர் பண்ற சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரமும் கூட. மக்களே, தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கிற இந்த ஒரு சேனலுக்கு நீங்க கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க கதையில உங்களுக்கு எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமா கமெண்ட் பண்ணலாம். எல்லா விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுது. நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடுறீங்க. அதனால எங்களோட உழைப்பு ரொம்பவே வீணா போயிடுது. கதை பிடிச்சவங்க லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. அதன் மூலமா தான் யூடியூப் நிறைய பேருக்கு நம்ம கதையை கொண்டு போய் சேர்க்கும். இதன் மூலமா தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கிற நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும். நாங்க தகுதி உள்ளவங்க, எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்டர்டெயின் பண்ணுதுன்னு நீங்க நினைச்சா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினா போதும். உங்களோட அன்பையும் சப்போர்ட்டையும் நீங்க உங்களோட லைக்ஸ் மூலமாகவும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இல்லாத பட்சத்துல, தேவையான வரவேற்பு கிடைக்காத பட்சத்துல 2 நாளைக்கு ஒரு தடவைன்னு கதையை அப்லோட் பண்றோம். தினமும் எங்களுக்காக கமெண்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி.